ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயம்பேடு டு சோழிங்கநல்லூர் போகிறதுக்கு உங்களுக்கு சூப்பரான ஏசி பஸ் 2 அவைலபிளாக இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது 570. வாங்க பார்க்கலாம். 570P அண்ட் 570S உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து அவைலபிளாக இருக்குங்க. 570P பெரும்பாக்கம் போகிறது, 570S சிறுசேரி போகிறதுங்க. இப்போ நான் ஏறி இருக்கிறது 570 தான். இந்த பஸ்ஸு உங்களுக்கு பெரும்பாக்கம் தான் போக போகுது. நம்ம சோழிங்கநல்லூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே கோயம்பேடுலேருந்து மெட்ரோ போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்யூச்சரில் சோழிங்கநல்லூரில் மெட்ரோ ஏசியில் போகலாம். இப்போது நம்ம MTC ஏசியில் போகலாம். வாங்க. கோயம்பேடுலேருந்து சோழிங்கநல்லூர் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணலாம், இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் என்ன, எல்லாமே இந்த ட்ராவல் வீடியோவில் பார்க்கலாம். கோயம்பேடுலேருந்து இப்போ நம்ம இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. கோயம்பேடுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ ஃபஸ்ட்டு நிற்கிறது MMDA காலனி பஸ் ஸ்டாப். எம்ஜிஆர் கோயம்பேடு டு சோழிங்கநல்லூர் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபாங்க. ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வரப்போகிற ஸ்டாப்பிங் வடபழனி கோவில். இந்த பஸ் ரூட் நம்ம நார்மலாகவே பார்த்துருக்கோம். அதனால் முக்கியமான ஸ்டாப்பிங் வைஸ் நான் இதை கவர் பண்ணுறேங்க. ஏன்னா இது ஒரு லாங் ஜேர்னி. வடபழனிக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது அசோக் பில்லர் பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ காசி தியேட்டர் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இந்த 570 பஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூலிங் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. தலைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏசி சூப்பராகவே இருக்கு. கூலிங்கும் நிறையவே இருக்குங்க. நம்ம நார்மல் பஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மைல்டாக தான் இருக்கும். இந்த பஸ் உங்களுக்கு ரொம்பவே கூலிங்காக இருக்கு. இப்போ அடுத்ததாக பஸ் நிற்கிறது அம்பாள் நகர் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்த பேருந்து நிறுத்தம் அம்பாள் நகர். நெக்ஸ்ட் ஸ்டாப் அம்பாள் நகர். உங்களுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வெயில் சும்மா அந்த மாதிரி சுட்டு இருக்குதுங்க. பஸ்ஸுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஃபீலே கிடையாது. ஆக்சுவலி மிரரில் கூட ஹீட்டு பொதுவாக இருக்கும். பட் ஆனால் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா பஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 CCTV கேமரா இருக்குது. அதனால் சேஃப்டி வைஸ் உண்மையிலேயே ஒரு நல்ல ஜேர்னியாக இருக்குது. வாங்க, இப்போது அடுத்ததாக வரப்போகிறது கிண்டி. பஸ் இப்போது லெஃப்டில் கிண்டி சிப்காட்டுக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கு. நிறைய பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு தான் லெஃப்ட் கட் ஆகும். ஆனால் இந்த பஸ்ஸு தாங்க பிரிட்ஜுக்கு முன்னாடியே லெஃப்ட் கட் ஆகி ரைட்டு கட் ஆகுது. அடுத்த பேருந்து நிறுத்தம் கிண்டி பேருந்து நிலையம். நெக்ஸ்ட் ஸ்டாப் கிண்டி பஸ் டெர்மினஸ். கிண்டியிலேருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் வந்து செம்மஞ்சேரி பெரும்பாக்கத்துக்கு நார்மல் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். அதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி பஸ் தாங்க. 50 ருப்பீஸில் உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து நீங்கள் பெரும்பாக்கம் SCB எல்லாம் போயிடலாம். இப்போது கிண்டிக்கு அடுத்ததாக என்ன ஸ்டாப்பிங் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க.
கிண்டிக்கு அடுத்ததாக சின்னமலை செல்லம்மாள் காலேஜெலாம் தாண்டி தாங்க இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கிண்டிக்கு அடுத்ததாக இப்போ வரப்போகிறது வேளச்சேரி. லெஃப்ட் கட் பண்ணதுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது வேளச்சேரி செக் போஸ்ட் பஸ் ஸ்டாப்புங்க. வேளச்சேரி செக் போஸ்ட்டுக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது தான் இந்த ஃபீனிக்ஸ் மால். கோயம்பேடு டு ஃபீனிக்ஸ் 570B 570S. அடுத்த பேருந்து நிறுத்தம் வேளச்சேரி குருநானக் கல்லூரி. நெக்ஸ்ட் ஸ்டாப் குருநானக் காலேஜ் வேளச்சேரி. இந்த குருநானக் காலேஜ் இறங்குனீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் போகிறவங்கெல்லாம் போகலாங்க. ஆப்போசிட்லேயே 570 சீரீஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த ரூட்டில் நிறைய 570B 570S பஸ்ஸஸ் அவைலபிளாக தான் இருக்குது. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தண்டீஸ்வரம் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததாக வரப்போகிறது வேளச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாப். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது விஜயநகர் பஸ் ஸ்டாப்புங்க. இங்கேருந்து உங்களுக்கு கிண்டிக்கு அம்பத்தூருக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. விஜயநகருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்க போகிறது பேபி நகர் பஸ் ஸ்டாப்புங்க. ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour ஆகிடுச்சுங்க. தரமணி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஐஆர்சிபி ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு தரமணி ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்க போகலாம். இங்கேருந்து சோழிங்கநல்லூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 kilometers. இப்போது அடுத்ததாக வர பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி டூல்ஸ் பஸ் ஸ்டாப். அடுத்த பேருந்து நிறுத்தம் எஸ்ஆர்பி டூல்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டாப் எஸ்ஆர்பி டூல்ஸ். எஸ்ஆர்பி டூல்ஸ்க்கு அடுத்ததாக ஐஜிபி பஸ் ஸ்டாப், அதுக்கப்புறம் கந்தஞ்சாவடி கிராஸ் பண்ணி தாங்க இப்போ வந்துட்டுருக்கோம். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்க போகிறது பெருங்குடி பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்த பேருந்து நிறுத்தம் பெருங்குடி. நெக்ஸ்ட் ஸ்டாப் பெருங்குடி. பெருங்குடிக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது சீவரம் பஸ் ஸ்டாப். சீவரத்துக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது துரப்பாக்கம் டிபி ஜெயின் காலேஜ் பஸ் ஸ்டாப். மேட்டுக்குப்பம். நெக்ஸ்ட் ஸ்டாப் மேட்டுக்குப்பம். நெக்ஸ்ட் ஸ்டாப் பிடிசி கோட்டர்ஸ். இந்த பிடிசி கோட்டர்ஸ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா கண்ணகி நகர் எழில் நகர் போகிறவங்கெல்லாம் போகலாங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது காரப்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்க போகிறது எக்ஸென்ச்சர் பஸ் ஸ்டாப். எக்ஸென்ச்சர் பஸ் ஸ்டாப்பும் வந்துட்டோம். அடுத்தது சோழிங்கநல்லூர். இப்போ இறங்க போகிறோம். டைம் கிட்டத்தட்ட 2 o'clock ஆகிடுச்சு. வாங்க இறங்குவோம். அடுத்த பேருந்து நிறுத்தம் சோழிங்கநல்லூர். நெக்ஸ்ட் ஸ்டாப் சோழிங்கநல்லூர். ஓகே வியூவர்ஸ், கோயம்பேடில் 12:30க்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் வந்து ரீச் பண்ணும்போது 2 o'clock. இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஜேர்னியாக இருந்தது. ட்ராவலிங் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில்
நான் உங்களை சந்திக்கிறேன்.